இப்ப மாப்பிள்ளைய தேடி போய் படுத்திருக்கிறதையும் அவரை அப்படியே கட்டி பிடிச்சு தூங்குறதையும் பார்த்தா ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? என்ன? குழந்தைனாலே மாப்பிள்ளைக்கு கோபம் வரும். அவர் அப்படியே பாசமா இருக்கிறத பார்த்தா எனக்கு எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படி மட்டும் இருந்தா என் பொண்ணோட வாழ்க்கை. ஐயோ, அத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கே. இவ வேற ஒப்பாரி வைக்கிறாளே. சம்பந்தி, நீங்க தண்ணி வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் போய் தண்ணி எடுத்துட்டு வாங்களே. ஐயோ, சரி சரி. ஐயோ, எங்கேயாவது அறிவு இருக்காமா உனக்கு? தூங்குறவனா போய் கொட்டுற? பின்ன நீ பண்ணிட்டு இருக்கிற வேலைக்கு கொட்டாம உன்னை கொஞ்சுவாங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்க? மா, அவளே வந்து படுத்துக்கிட்டா நான் என்னமா பண்றது? அதான்டா நானும் கேக்குறேன். இந்த வீட்ல இத்தனை பேர் இருக்கும்போது இந்த குழந்தை உன்னை தேடி வருதுன்னா இந்த குழந்தைக்கும் உனக்கும் ஏதோ ரத்த சம்பந்தம் இருக்குன்னு தானே அர்த்தம். அம்மா, என்னமா பேசிட்டு இருக்க? ரத்தம் சம்பந்தம் அது இதுன்னு நானா கொண்டு வந்து படுக்க வச்சேன். இப்போ அவ உன் பக்கத்துலதான் வந்து படுத்து தூங்குவா, பாக்குறியா? நானே இந்த தொல்லையெல்லாம் வேண்டான்னு தான் அப்படியே சோஃபால போய் படுத்துட்டேன். நீ ஏன்டா இப்படி படுத்துற? ஐயோ, உன்னால என் வாழ்க்கையில எனக்கு நிம்மதியே கிடையாது. இப்படி புதுசு புதுசா பிரச்சனை எடுத்துட்டு வந்தா எனக்கு எப்படி தூக்கம் வரும்? சின்ன டார்ச்சர் பண்ணாத. இப்ப என்ன, இந்த குழந்தை தானே பிரச்சனை? கவலை விடு. நாளைக்கு இந்த குழந்தை இங்க இருக்காது, போதுமா? டேய், ஐயோ கத்தாதடா. அவசரப்பட்டு இந்த குழந்தை எதுவும் பண்ணிடாத, அப்புறம் கொலை கேஸ் ஆயிடும்டா. ஐயோ மா, இருக்காதுன்னா ஏன் பக்கத்துல இருக்காதுன்னு சொன்ன. ஏமா நீ வேற. கொஞ்சம் இரு, நான் என்ன பண்றேன்னு பாரு. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. நிம்மதியா இருக்குல்ல? போய் தூங்கு போ. இருந்தாலும் உன்னால ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப பதட்டமாவே தான் இருக்கு கௌதம். ஒழுங்கா போய் தூங்கு போமா.